ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு நல்லா ஒரு டேஸ்டியான டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அந்த குக்கரில் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி 5 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க போதும். ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு இருக்கும், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய். துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் போதும், எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். குக்கர் விசில் வெயிட் பார்த்தீங்கன்னா நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். 3 விசில் தான் விட்டோம், ஆனால் துவரம் பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட நான் தக்காளி பருப்பெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை அப்படியே வச்சுடுங்க, நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10லேருந்து 15 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். குண்டு மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். மிளகாய் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் நீட்டு வர மிளகாவை கூட 2ஆக கிள்ளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஆப்ஷனல் தான். ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை வேக வச்சு அரைச்சி வர எடுத்து வச்சுருக்கோம், அதனால் இப்போ சேர்க்கணும்னு இல்லை. கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்ன வெங்காயம் வதங்க வேணாம், 1 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் தூளாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியாக கூட இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் 3 வேறு சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே. மசாலாம் தீயக்கூடாது, அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். வேக வச்ச எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த விழுதை சேர்த்துடுறேன். இந்த வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். சாம்பார் உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் சீக்கிரமாக குக் ஆகிடும். இல்லை நார்மல் தண்ணியே நீங்கள் சேர்த்தாலும் ஓகே. இன்னும் நல்லா கொதிக்கணும், வேறு டைம் கொஞ்சம் அதிகமாகும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிறேன். கொதிக்க கொதிக்க கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வரும். அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு தானே நம்ம பண்ணுறோம் இப்போ இந்த டிஃபன் சாம்பார், அதனால் ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா தண்ணியாக இருந்தாலே இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தீ ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகணும், நல்லா கொதிச்சு வரணும், அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நான் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதிச்சாதான் சாம்பார் நல்லா மணமாக வரும், கொதிக்கலைன்னா பச்சை மணமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பராக இட்லி தோசைக்கு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய வீட்டில் டிஃபன் சாம்பார் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.